2 minutes delay. ஸோ இந்த ட்ராமா வந்து இப்படிக்கு நாங்கள் இது கடந்த ஒரு 6 மாதமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிறிய திருத்தம் நேற்று தான் ஸ்கிரிப்டே எழுதினோம். ஸோ இதில் வந்து 3 கேரக்டர். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது ராஜா. ராஜா பேர் மறந்துட்டீங்களா? இது வந்து முழுக்க முழுக்க சென்னை வாசி, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் விவசாயத்தை நம்பி கரட்டாம்பட்டியிலேருந்து வந்திருக்காரு சுட்டு. அவங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அந்த சொத்தை வச்சு எப்படின்னா சென்னையில் வந்து செட்டில் ஆகி ஒரு ஐடி மேன் ஆகணுன்றது அவரோட இனிஷியல் ஆசை. போக போக கதை எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஐ திங்க் ஆர்கனைசர்ஸ் முட்டை தக்காளிலாம் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, இது சுப்புவா? ஆமாம்மா எப்படி இருக்கா? என்ன சொல்கிறது மாப்பிள்ள, ஊரில் மழை இல்லை, விவசாயமும் சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறா? சென்னைக்கு வரலான்னு இருக்கியா? ஆமாம் சார். நல்ல ஐடியாடா. விவசாயம் இல்லாட்டி நீ என்ன பண்ணுவா? இங்கே இருக்கு வந்துடுடா, இங்கே வந்துடு. சரிங்க சார், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ராஜா நாடகத்தில் நடிக்கிறீங்கன்னு தெரியும். ரொம்ப ஆர்வ கலரில் சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துட்டீங்க. சூப்பராக இருக்க மச்சான். மச்சான் அவ்வளோ வழி சொல்கிறான், விவசாயம் சரியில்லை. கடைசியாக சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்துட்டீங்க. சொன்ன மாதிரியே சென்னைக்கு வந்துட்டீங்க. அடுத்து என்ன வேண்டாம்? சாஃப்ட்வேர் கோர்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லு மச்சான். எனக்கு ஒரு நல்ல ஐடியா போகுதுடா. ரொம்ப பக்கத்தில் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். பேசாம ஒரு 2 வாரம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறேன். எனக்கு விவசாயம் தவிர்த்து எதுவும் தெரியாது. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வருமா? அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத. நாங்களெல்லாம் என்ன சாஃப்ட்வேர் தெரிஞ்சுட்டு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி, உங்களை நம்பி காலத்தில் குதிக்கிறேன், பார்த்துக்கலாம். மச்சான் பாஸ் ஆகிட்டேங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படா பார்ட்டி? நீ நைட்டு சரக்கு தான் வரேங்க. ஓகே, என்ன பார்ட்டி இன்னைக்கு? சரக்கு தான் சொன்ன மாதிரி. சூப்பர்ரா. சரி, அடுத்து என்ன பிளான்டா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சென்னை சாஃப்ட்வேர் தான் நமக்கு சரிப்பட்டு வராது. இப்போ நம்ம ரேஞ்சே வேற. பேசாமல் யூஎஸ் போகலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிறா? அதுக்கு தான் எங்கள் ஊர் கரட்டாம்பட்டியில் விசா பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு. வெறும் 10,000 கொடுத்தா போதும், எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவாரு. கரட்டாம்பட்டியில் விசா பாண்டியா? அப்படின்னா யூஎஸ் விசா கொடுத்தாங்க. என்ன எனக்கு தெரியாம போச்சு. காலம் மாறி போச்சு சார். ஹலோ, என்ன ஒரு நிமிஷம், ஏதோ ஃபோன் கால் வருது. அப்படியா? யூஎஸ் ஃபோன் கால் தான் இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ரமேஷா? ஏய் ராஜா, என்னடா உங்க முன்னாடி என்ன யூஎஸ்ல செட்டில் மாதிரி இல்லையாவா? ஆமாம் மச்சான், இங்கே கலிஃபோர்னியாவுக்கு வந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் நாளைக்கு இந்தியாவுக்கு வரேன். ஸோ அங்கே வந்துட்டு நேராக பேசிக்கலாம். காலையில் ஏர்போர்ட்டுக்கு வந்து பிக்கப் பண்ண வந்துடுறேன். ஓ, அப்படியா? நீயும் இந்தியாவுக்கு முடியா? நீ இங்கே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் வரியா? சரி, வாடா, இங்கே பார்த்துக்கலாம். வந்துட்டேன், இங்கே வா. ஓ, அதான் யூ சூப்பராக இருக்கும். ஏய் சுப்பு, நீ இங்கே தான் இருக்கியா? மச்சான், எப்படி மச்சான் போகுது விவசாயம்லாம்? விவசாயத்தை பற்றி என்ன கேட்குறேன் மச்சான். அப்பாவுக்கு சொந்தமாக 20 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடி காரங்கெல்லாம் ஒரு ஐடி பார்க்கணும்னு சொல்லி 20 கோடி ரூபா கேட்டாங்க. சரின்னு விற்றுட்டேன் நானும். நீ வச்சிருந்தது நிலமா? கம்மாயம் செய்யலாம்.
பொது இடத்துல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. இன்னும் ஒரு 20 வருஷத்துல வருவாங்க. ஐடி லைஃப்ல ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி. அதை ஏன்டா கேட்குறேன்? குடு சூப்பர். அங்கே யூஎஸ்ல எங்கே திரும்பினாலும் வெள்ளை வெளியேங்க. வெள்ளை வெள்ளை ஏன்டா ஏன் இப்படி அலையிறீங்க? வெள்ளை வெளியேறு ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னேன். ஓ ஸ்லோவா? அங்கே எங்கள் ஊரில் மவுண்டன் வியூன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்கே மேலேருந்து கொட்டும் பாரு. கலிஃபோர்னியாவில் நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் ஜா. ஓகே. அதெல்லாம் விவசாயம் கூட பார்த்து படிச்சுக்கலாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அங்கே நீ வந்து விவசாயமும் பார்த்துக்கலாம். தண்ணிக்கே பஞ்சம் கிடையாது. மச்சான் அவங்க கம்பெனி பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்க. கம்பெனி டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்கிறேன். ஏன்? இல்லை மச்சான், ஒர்க் பண்ணுறேன். ஆனால் வாரத்தில் 3 நாள் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். மீதி 4 நாள் ஒர்க்கிங் ஃபார் ஹோம். ஓ, அதை விட மச்சான். அப்புறம் என்னடா இந்தியா இது? எங்கே திரும்பினாலும் வெயில், ஸ்னோ இல்லை, வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, டிராஃபிக்கு. சே 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 சே. எங்கள் ஊரில் 101 ஒரு ரோடு இருக்கு பாரு. எங்க ஊர்ல 101 சொல்லுவோம். அது இங்க யாரும் 101 சொல்ல மாட்டோம். 101 தான் சொல்லுவோம். ஏன்னா அங்க எல்லாரும் ஓட்டுடுவாங்க. ஸோ அந்த 101ல ஒரு கார் புறப்பட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அது போய் சேர்ற வரைக்கும் அடுத்த காரை அந்த ரோட்ல விடவே மாட்டாங்க. சைக்கிள், பைக்கு இதெல்லாம் கிடையாது மச்சான். லைஃப்னா யூஎஸ் தான். அப்போ சரி, அதை விடுங்க. இங்கே நான் வந்துட்டேன். இப்போ எதுனா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் தான் இங்கே வந்திருக்கேன். பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் வந்திருக்கியா? சொல்லு. யூஎஸ்ல பணம் சேர்த்து வச்சிருந்தா நான் ஏன் இந்தியாவுக்கு வரேன்? இல்லை மச்சான், சுப்புட்டெல்லாம் பணம் இருக்குல்ல. உனக்கு யார் சொல்லுது? இப்போ நீ தானடா சொன்னா சரி ஓகே. அவன் நீ சொல்கிற ஐடியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு, என்ன ஐடியா? உன் ஐடியா? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பேர் வந்து பி சாசு. ஆனால் அவன் ஒரு மலை எடுத்து ப்ரொடியூசர் வந்து லட்சாதிபதி ஆகிட்டான்னா. சூப்பர் மச்சான், சூப்பர். உன் ப்ரொடியூசர், உன் டேரக்டர் ப்ரொடியூசர் லட்சாதிபதி ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத. அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ஓ, ப்ரொடியூசர் இருந்தாலும் லட்சாதிபதி ஆகலாம் தெரியாது. ஐ திங்க் நீ சொல்ற பிசாசெல்லாம் பிசாசு கூட எடுக்கிறதுக்கு தான் சரியா இருப்பான்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மௌத்தம் காசுதேவ மேனன் ஒரு டேரக்டர் இருக்கான். அவன் இப்போதான் டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஸ்டஃபுல்லா மச்சாமாப்ல. அவனை வச்சு ஒரு நல்ல படம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எடுக்கிறோம் மச்சான். படம் எடுக்கிறோம், ரிலீஸ் பண்றோம், பணத்தை கொட்டுன்னு கொட்டுறோம். வா, நாளைக்கே போய் பார்க்கலாம். பரவாயில்ல, க்ரௌடு கம்மியாக இருக்கிறதுனால எங்க இருந்தாலும் தெரியும் நீங்க. ஓகே, நான் நேற்று சொன்னேன்ல மச்சான், இவங்க தான் அந்த ப்ரொடியூசர்ஸு. என் பேர் சுப்பு, இவன் ராஜா. ஸோ இப்போ நாங்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹிட் படம் கொடுக்கணும். படம் சூப்பர் ஹிட்டாக இருக்கணும், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கணும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பல சூப்பர் இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கலாம். ஆனால் என்ன 40 to 50 பட்ஜெட் முடிச்சிடலாம். இதாக இருக்கு எங்கிட்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாது. இன்னும் 20 ஏக்கர் இருக்குல்ல,
இன்னொரு ஐடி பார்க் வராமல் போயிடும்போது அப்புறம் ஓ கதையோட ஸ்ட்ரீமை கொஞ்சம் சொல்லுமா. கதை பிரகாரம் ஹீரோ அவர் வந்து ஒரு யூனிவர்ஸ் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன். அங்க நம்ம ஓப்பனிங் சரியா அங்க இருக்க லோக்கல் கேங்ஸ்டர்களும் நம்ம ஹீரோக்கும் ஹைவேல ஒரு கார் சேசிங். அப்படியே கொஞ்சம் நிறுத்து. கார் சேசிங் அப்படியே ஸ்டாப் பண்றோம். மேலே ஹெலிகாப்டர் சேசிங்கா மாற்றோம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா படத்தோட ஹீரோ என்னோட தானே தலைவர் பாஸ்டர் தான் நடிக்கணும். மச்சான் பவர் ஸ்டார் போட்டுக்க, பேப்பர் ஸ்டார் போட்டுக்க. ஆனா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் மட்டும் அருணால கொண்டு வந்து இறக்குறோம். சரிடா, இது முடியுமா? படம் பார்க்க யாராவது வருவாங்களா? எப்படி சொல்லிட்ட? இப்போ சங்கர் டைரக்ஷன்ல ஆடியோ லான்ச் ஆச்சு. அதுக்கு அருணால கூப்பிட்டு வந்தது நான் தானே. பெரிய ஆள் மாதிரி தோணுதுடா. அருணால் பவர் ஸ்டார் பேப்பர் ஸ்டார் யாரும் எடுக்கலாம். ஒரு 50 கோடி தான் எடுப்பாங்க. எல்லாம் முடிச்சு ஹாலிவுட் பாலிவுட் எல்லாருக்கும் ஒரே டைம்ல ரிலீஸ். படத்தை எப்படி சொல்லலாம்? கண்டிப்பா படத்தை ரெடி பண்ணுவோம். படம் எடுக்கிறோம். காசா போட்டு ஒப்பந்தம் போட்டுறோம். அங்கே யூஎஸ்ல எனக்கு தெரிஞ்ச செராத் தேட்டர், டவுனி, இது மாதிரி ரொம்ப ஹைடெக் தேட்டர்லாம் எனக்கு தெரியும். அங்கே எல்லா தேட்டர்லையும் அட் டைம்ல ரிலீஸ் பண்ணுறோம். பணத்தை ஒப்பந்தம் போட்டுறோம். சூப்பர் ஐடியா. மச்சான், கையில் இருந்த காசெல்லாம் காலியாச்சு மச்சான். பணம் வர முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ என்னடா இப்படி சொல்ற? ஒன்னு நம்பி தான் அந்த களத்துல இறங்கணும். வேற எங்கேயும் ஏற்றது இல்லையா? உனக்கே தெரியும், ஆல்மோஸ்ட் பணம் எல்லாம் காலி. இன்னும் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஸோ இருக்க படத்தை வச்சு எப்படின்னா கிளைமேக்ஸை எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுமாப்ல. கரெக்ட், கிளைமேக்ஸ் தான் பாக்கி முடிச்சுக்கலாம். ஆனா இந்த படத்தை கிளைமேக்ஸே ஒரு 1/2 மணி நேரம் தான் ஓடும். அதனால ஒரு 10 கோடி ரெடி பண்ணி சொல்லுங்க. என்னடா சொல்லு, இவர் சொல்றத பார்த்தா இனிமே தான் படமே எடுக்கணும் போல. மௌதம் ப்ளீஸ், படம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நாங்கள் 40 கோடி போட்டாச்சு. கிளைமேக்ஸை மட்டும் எடுத்து எப்படின்னா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறேன் ட்ரை பண்ணுவோம். இல்லப்பா இந்த படத்தோட ஸ்டாண்டர்ட்லாம் 10 கோடி தான் கிளைமேக்ஸ் முடிய முடியாது. 10 கோடி ரெடி பண்ணி சொல்லுங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்னடா கடைசியில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு டேரக்டர். ரியலி ஐம் வெக்ஸ்ட். ஸோ என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. இல்லை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீ காலேஜ் டேத்தில் ஏதோ டைரக்ஷன் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருந்திய, ஏன் நீயே ட்ரை பண்ணக்கூடாது? பண்ணலாம். காலேஜில் யாரும் காசு கொடுத்து பார்க்க மாட்டாங்க. இது படமாச்சே, மக்கள் வந்து காசு கொடுத்து பார்க்கணும். நம்ம உங்க மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறா படம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. நீ ட்ரை பண்ணுறா. என்ன சுகு, நீ என்ன சொல்கிற? பணத்தை போட்டவன். பணம் எதுவும் இல்லையா உங்கள்கிட்ட? சரி மச்சான், உன்கிட்ட எதுனா காசு இருக்கா? என்கிட்டயா? என்கிட்ட கேஷ் எதுவும் இல்லை. ஆனால் ஓஎம்ஆரில் ஒரு பெரிய வீடு இருக்குது. அது ஒரு 1.5 கோடிக்கு போகும். பெரிய வீடா சின்ன வீடா? டேய், என்ன சொல்ல வர்ற? இல்லை 1.5 கோடிக்கு போகுன்றிய. ஓஎம்ஆரில் 1.5 கோடிக்கு போகுதுன்னா அது பெரிய வீடு இல்லைடா. பெரிய வீடு தான். ஓகே, நம்புகிறேன் உன்னைய. ஸோ என்கிட்ட யூஎஸ்லேருந்து சேர்த்துட்டு வந்த பணம் ஒரு 1 கோடி இருக்குது. அதை வச்சு படத்தோட கிளைமேக்ஸை முடிக்கணும். பணத்தை கொட்டின்னு கொட்டுறோம். நல்ல ஐடியா. படம் முடிஞ்சிருச்சு. பயங்கர டிஸ்டாக படம் மதுரையில் 150 நாள் ஓடுதுரா. இன்னொரு பெரிய விஷயம் மச்சான், இவ்வளவு நாள் ஓடினது பெருசு இல்லை. நம்ம பவர் ஸ்டாரை போட்டதுனால படம் ஓடிச்சு. மக்கள் யாரும் பார்க்கல, ஆனாலும் நமக்கு கலெக்ஷன் வந்துருச்சு. நாளைக்கு நடக்கிற திரைவிழாவில் நமக்கு பாராட்டு விழா வச்சுருக்காங்க. 3 பேரும் போகிறோம், பார்க்குறோம், வெற்றி விழாவை கொண்டாடுறோம். நீ கொடுத்த 30 ஏக்கரையும் வாங்கிடலாம்டா, கவலைப்படாது. கீழே உட்காந்துருக்க நமது மௌதம் காசுதேவ மேனன் தான். ஸோ இந்த வெற்றிக்கான காரணத்தை, பரிசை, வெற்றியை, சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவருக்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். கௌதம் வாசுதேவ மேனன் ப்ளீஸ் வாங்க. ஸோ இவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். ஒன்லி கிளைமேக்ஸ் மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதனால தான் மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை அவருக்கு
எல்லாருக்கும் வணக்கம். இவங்க என்கிட்ட படம் எடுக்கணும்னு வந்தப்ப நான் இவங்களை ஏமாற்றணும் தான் நினச்சேன். இவங்க ரொம்ப பெருந்தன்மையாக உண்மையை சொல்லி எனக்கு இந்த பெருமையை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏறி வந்த படிக்க காரணம் இவங்க 3 பேரும் தான். என்னை மன்னிச்சிருங்க. கௌதம், உன்கிட்ட உழைப்பும் திறமையும் இருக்கு. ஸோ யார்கிட்ட உழைப்பும் திறமையும் இருக்கோ அவங்கக்கிட்ட நேர்மையும் செஞ்சுச்சுன்னா இப்படிக்கு மாத்திரம் இல்லை எப்படியும் ஏறிடலாம். சார், இப்போ ஒரு தத்துவம் சொன்னீங்களே, அந்த தத்துவத்தை கேட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரங்கசாமிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சா பார்த்துக்கோங்களேன். இப்படி வா கொஞ்சம். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருதயசாமிக்கு இருதய வலி வந்துருச்சா? இருதயத்துக்கு வைத்தியம் பார்க்கல, இருதய ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற இருதயசாமிக்கே இருதய வலி வந்துச்சுன்னா